அத்தியாயம் 8. சேராமல் போனாலும் என் தீரா காதல் நீ. உன்னை என்னால் மறக்கவும் முடியாது, விளக்கவும் முடியாது. காலம் முழுக்க உன்னை காதலித்தே வாழ்ந்து விடுவேன். அது போதும் கண்மணி எனக்கு என வானத்தில் தெரியும் நிலவு மகளை பார்த்தவாறு தன் அவளின் நினைப்பில் கரைந்து கொண்டிருந்தான் தேவா. ஃபோன் அடிக்கும் சத்தத்தில் எடுத்து பார்க்க ஜெய்தான் கால் செய்திருந்தான். ஹலோ, சொல்லுடா, என்ன பண்ணுற என தேவா கேட்க, சும்மா தாண்டா மச்சான் கால் பண்ண, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? மாடியில் படுத்திருக்கேன்டா, நாளைக்கு காலேஜ் நமக்கு லீவ் தானே, வீட்டுக்கு வாடா, மனசு சரியில்லை, கொஞ்ச நேரம் பேசிட்டு இங்கே தூங்கு, நாளைக்கு வீட்டுக்கு போகலாம். உடனே ஜெய்யும் சரிடா வரேன் இரு என ஃபோனை கட் செய்ய பார்க்க, டே மச்சான் என மீண்டும் அழைத்தான் தேவா. என்னடா சொல்லு. சாரிடா, இன்னைக்கு உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. பரவாயில்ல விடுறா, வீட்டுக்கு வரேன் என ஃபோனை கட் செய்திருந்தான் ஜெய். எப்போய் நான் தேவா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேன், நீங்களும் அம்மாவும் பார்த்துக்கிடுங்க என சொல்ல, ஏற செத்த மூதி, இன்னார எதுக்கு போகிற, அவங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா என சாடினார் அவனது அப்பா மைக்கேல். அவனுக்கு உடம்பு முடியலையாமா, அவன் தான் கூப்பிட்டான், போயிட்டு வரேன் என தனது பைக்கை ஸ்டார்ட் செய்யவும், இந்த காலத்து பசங்க என்ன பண்ணுறானுங்க, எங்கே போகிறானுங்க, ஒன்றும் விளங்கலை, ஏழை எதுவும் பொட்டை புள்ளைய இழுத்துக்கிட்டு வந்துடாதடா என கத்தினார். அப்போது ஜெயின் தாய் சரசு வாசலுக்கு வந்தவர், யோ என்னையா நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிற, நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே நீ என் பின்னால் சுற்றி என் மனசை மாற்றிப்புட்ட, என் படிப்பும் போய் நீ தான் வேணும்னு ஊரை விட்டு ஓடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு கிடக்கேன் என சலித்து கொள்ள, அப்போது சரசு அருகே சென்ற மைக்கேல் திரும்பி ஜெயை பார்க்க அவன் இன்னும் அங்குதான் நின்றிருந்தான். ஏல ஓடு, உன் சிநேகிதன் கூப்பிட்டான்ல, இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, ஓடு என விரட்டி அடிக்க, சரிதான் என சிரித்த ஜெய் அங்கிருந்து வண்டியை எடுத்திருந்தான். ஏபுல்ல, அவங்கிட்ட போய் இதெல்லாம் எதுக்கு பெணாத்திக்கிட்டு கிடக்க, ஏன் நான் உன்னை ஒழுங்கா பார்த்துக்கலையா என சரசுவின் முந்தானியை பிடிக்க, யோ விடியா, புள்ள காலேஜ் போகிற அளவுக்கு வளர்ந்து கிடக்கிறான், ஞாபகம் இருக்கா விவஸ்தை கெட்ட மனுஷா என வீட்டுக்குள் செல்லவும், அவள் பின்னால் நாய்க்குட்டி போல ஓடினார் மைக்கேல். மைக்கேலும் சரசும் சிறுவயதிலிருந்தே காதலித்து ஊருக்கு பயந்து ஓடி வந்தவர்கள். மைக்கேல் படகு ஓட்டி மீன் பிடித்து வந்து அதை விற்றுதான் பிழப்பை நடத்துகிறார். கடனில்லாத சாதாரண வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை தனது தாய் தந்தை சண்டையிட்டு கூட அவன் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு மைக்கேல் உயிராக தனது மனைவியை பார்த்து கொள்கிறார். ஜெய் வண்டியில் சென்று கொண்டிருந்தவன் தனது ஃபோன் அடிக்கும் சத்தத்தில் பாக்கெட்டிலிருந்து ஃபோனை எடுத்து பார்க்க புது நம்பராக இருந்தது. யோசனையுடன் காதில் வைத்தவன், ஹலோ யாரு என கேட்க எதிர்முனையில் அமைதி. ஹலோ இருக்கீங்களா, கேக்குதா என சிறிது சத்தமாக கேட்க, அப்போதும் எதிர்முனையில் அமைதி. நெட்வொர்க் கிடைக்கல போல என ஃபோனை அணைத்து வைத்து பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டவன் ஒரு வழியாக தேவாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு வாசல் வழியாக இருக்கும் படிக்கட்டில் ஏறி மாடிக்கு செல்ல, அங்கு மல்லாக்கப்படுத்து நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டிருந்த தேவாவின் அருகில் சென்று படுத்து கொண்டான் ஜெய். வந்துட்டியாடா, ஏண்டா இவ்வளோ லேட்டு என சோர்வாக கேட்டான் தேவா. அட எங்கள் அப்பனை சமாளிச்சிட்டு என ஏதோ சொல்ல வருவதற்குள் மீண்டும் ஃபோன் ஒலிக்க, அதே புது நம்பர். யாருடா இது என எழுந்தமர்ந்தவன், ஒரு நிமிஷம் இருடா என ஜெய் காதில் வைத்து, ஹலோ யாருங்க அது, கால் பண்ணிக்கிட்டு பேசாமல் இருக்கீங்க என கேட்க எதிர்முனையில் அமைதி. இங்கே பாருங்க, யாருன்னு சொல்லுங்க, இந்த விளையாட்டெல்லாம் வேணாம் என்றதும் கண்களை சுருக்கி தேவா அவனை என்ன என்பது போல பார்த்தான். இருடா என கையை காட்டி ஃபோனை லவுட் ஸ்பீக்கர் போட்டு வைக்க, தேவா படுத்திருந்தவன் எழுந்தமர்ந்து உன்னிப்பாக கேட்க ஆரம்பித்தான். இப்போ நீ யாருன்னு சொல்லன்னா நான் உன் நம்பரை பிளாக்ல போட்டு போய்கிட்டே இருப்பேன் என்றதும், இல்லை வேணாம் ப்ளீஸ் பிளாக்ல போற்றாதீங்க என சட்டென இனிமையான பெண் குரல் கேட்க இருவருக்குமே அதிர்ச்சி. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஹலோ இருக்கீங்களா என மீண்டும் அந்த பெண்ணின் குரல் ஒலிக்க, யார் நீங்கள், எதுக்கு கால் பண்ணிக்கிட்டு பேசாமல் இருக்கீங்க, என் நம்பர் எப்படி தெரியும்? அது நம்ம கிளாஸ் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லேருந்து எடுத்தேன், கோச்சிக்காதீங்க என மெலிதான குரலில் சொல்லவும், தேவா புன்னகைத்தவன் ஜெயின் தோளில் தட்டி கொடுத்து மெதுவாக, நீ நடத்து மச்சான் என கிண்டல் அடித்தவாறு படுத்து கொண்டான். அட ஏண்டா நீ வேற என கிசுகிசுத்து விட்டு, ஏமா எதுவும் பிராங்காலா, எந்த ஏரியா பையன் நீ, குரல் மாற்றி பேசுகிற என உண்மையான சந்தேகத்துடன் கேட்கவும், இல்லைங்க நானும் நீங்களும் ஒரே கிளாஸ் தான், தினமும் உங்களை பார்ப்பேன்
நீங்கள் தான் என்ன கண்டுக்க மாட்டீங்க என்றாள் அந்த பெண். ரைட்டு, நீ என்னை ஓட்டணும்னு முடிவு பண்ணிக்க என்றதும், சத்தியமா இல்லைங்க, நான் பொண்ணு தான் என்றாள் எதிர்முனையில். ஹோ சரி, எதுக்குமா என் நம்பர் எடுத்த? அப்படி எதிரா செல்லம் உன்னை மயக்குச்சு? என் முத்து போன்ற பற்களா, இல்லை சில்லறை போன்ற சிரிப்பா என தேவாவை பார்க்க அவனும் சிரித்தான். இல்லை இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் என்றதும் ஜெய் விழி விரித்து தேவாவை பார்க்க அவன் உதடு பிதுக்கி கட்டை விரலால் தம்ஸ்அப் காட்டினான். ஏமா நீ என்ன சொல்கிற? காலேஜ் வந்து முழுசாக 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன தெரியும் என்னை பற்றி? தேவா, இந்த தர்ஷி எதுவும் என்னை ப்ராங்க் பண்ணுறாள்னு நினைக்கிறேன்டா என திரும்பி தேவாவிடம் சொல்லியவன், எங்க பக்கத்தில் இருக்காங்களா, கொஞ்சம் ஃபோனை கொடு என பிதற்றினான். அதெல்லாம் இல்லை, நீங்கள் எதுக்கு என்னை நம்ப மாட்டீங்க, எனக்கு புரியல என்றவளிடம், அப்போ சரி, நாளைக்கு காலேஜ் லீவு தானே, மறுநாள் வந்து நீ என்னை பாரு, அப்போ நம்புகிறேன், இப்போ ஃபோனை வெயி என இணைப்பை துண்டிக்கவும் தேவா அவனிடம், பைத்தியமாடா நீ, எதுக்கு கட் பண்ண, பேச வேண்டியது தானே என கடுப்படித்தான். நீ வேற ஏண்டா, இது உண்மையா பொய்யான்னு தெரில, இதில் பேச வேற செய்யணுமா? எனக்கு என்னமோ இந்த வண்டு மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவளுக்கு ஒரு ஃபோனை போடு என்றதும் தேவா என்றவன் தனது செல்போனை எடுத்து தர்ஷிக்கு கால் செய்து பார்க்க அது வெயிட்டிங்கில் சென்றது. என்னடா மணி 10 ஆகுது, இந்நேரத்தில் இவ யார்கிட்ட பேசுகிறா என்றதும் தேவாவிற்கு மனம் லேசாக சலனமானது. இப்போ புரிஞ்சுதுடா, எனக்கு கால் பண்ண பொண்ணு தான் அவளுக்கு கால் பண்ணி என்னை ப்ராங்க் பண்ண விஷயத்த சொல்லியிருக்கணும். இவளை என்றவன் தேவா சொல்ல சொல்ல கேட்காமல் மீண்டும் மீண்டும் அவளுக்கு அழைத்தபடியே இருந்தான். கால் வெயிட்டிங்கில் சென்றதை தவிர அவள் காலை எடுப்பதாக தெரியவில்லை. என்னை வச்சுதாண்டா 2 பேரும் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காளுங்க போல, உண்மை நமக்கு தெரிஞ்சிடும்னு அவளும் கெஸ் பண்ணியிருப்பா, அதான் ஃபோனை எடுக்க மாட்டேன்றா, திரும்ப அடிக்கட்டும் இருக்கு அவளுக்கு என 5 முறை அழைக்க அவள் எடுப்பதாக இல்லை. வேறு ஒருவருடன் தான் பேசிக்கொண்டிருந்தாள். தேவாவிற்கு தான் பயம் வர ஆரம்பித்திருந்தது. ஒரு நாள் கூட நைட் இவள் தேவாவிடம் பேசாமல் உறங்கியதில்லை. சில நேரம் அவளின் பேச்சு சத்தம் தாளாட்டுவதைப் போல இருக்க தேவா அப்படியே செல்போனை காதில் வைத்து உறங்கியும் போவான். பலமுறை அவர்கள் குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் அல்லது சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு சென்றாலும் கூட யாருடைய ஃபோனும் வாங்கி ஒரு முறையாவது பேசிவிடுவாள். ஆனால் இன்றுதான் முதல் முறை அவனிடம் பேசாமல் இருக்கிறாள். அது மட்டுமல்ல, அவன் காலை எடுக்காமல் இருக்க அவனுக்கு சந்தேகம் வலுத்தது. ஜெய் அவன் முகம் போன போக்கை வைத்து, என்னடா ஆச்சு என்றான். அவ வசிக்கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கா என்றதும் ஜெய்க்கு அதிர்ச்சி. என்னடா ஃபோன் பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்களா என திக்கி திணறி கேட்கவும், தா நம்பர் ஷேர் பண்ணேன்னு சொன்னான், அநேகமாக அவங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஜெய் அவன் அருகில் படுத்து அவனும் வானத்தை நோக்கியவன், உனக்கு வலிக்கலையாடா என்றதும் தேவா மெலிதாக புன்னகையை சிந்தியவன், இனி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல மச்சான், தூங்கு என அவன் கண் மூடினான். ஜெய் தேவாவின் முகத்தை வெறித்து பார்த்தபடியே உள்ளுக்குள் தனது நண்பனின் நிலையை எண்ணி வருந்தினான். சின்ன வயதிலிருந்தே பழகியவனுக்கு தெரியாதா தேவாவின் காதலின் ஆழம் பற்றி? ஜெய் உணர்ந்தது போல அவனின் தேவதையும் உணர்வாளா? பார்ப்போம்.